நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோ அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க இடம் வந்து குவாஞ்சோவில் ஒரு கிராமத்து சைடில் தான் இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே வில்லா தான். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு வில்லா. இங்கே வந்து வில்லாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்பார்ட்மெண்ட் டூர் வந்து அதுக்கு அடுத்தது போகலாம். பட் ஆனால் வந்து வில்லா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு நார்மலாக இப்போ நான் நின்றுட்டுருக்க வீடு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு மேக்ஸிமம் வந்து 5 சென்ட் தான் இருக்கும். இந்த 5 சென்டில் வந்து கிட்டத்தட்ட 6 பெட்ரூம் இருக்குது. 6 பெட்ரூம், அதுக்கப்புறமேட்டு 6 பெட்ரூமே வந்து அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் உள்ள. இங்கே அது இந்த இடமே பார்த்திங்கன்னா சுற்றி வந்து மவுண்டெயினால இருக்குது. சுற்றி ஒரு மவுண்டெயினாக இருக்குது. அதுவும் வந்து ஒரு மவுண்டன் ஃபுல்லாக வந்து எல்லாம் ஃபுல்லாக மூங்கிலாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அந்த எண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு தான் இருக்குது. இந்த மவுண்டன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் மூங்கிலாக இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டு அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஆனால் ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வில்லா தான். எல்லாமே வில்லா. இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இங்கே அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 6 பெட்ரூம் இருக்க ஒரு வீடு வந்து 1.5 மில்லியன் ஆரம்பி. அது மட்டும் இல்லாமல் வித்து ஃபர்னிச்சரோட பார்த்திங்கன்னா 1 மில்லியன் எக்ஸ்ட்ரா, 2.5 மில்லியன் ஆரம்பி டோட்டலாக அமௌண்ட்டு. ஆனால் ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நீட்டாகவும் வந்து எந்த ஒரு சத்தம் இல்லாமல். நடுவில்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப நாளாகவே வந்து அப்பார்ட்மெண்ட் டூர் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட் டூர் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம போகலாம். நான் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட் டூரே நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா வில்லா டூர் தான் நம்ம எடுக்க வந்திருக்கோம். இந்த ஏரியா வந்து குவாஞ்சோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நம்ம குயிலின் போகிற வழியில் ட்ராவல் பண்ணோம்னா ஷவுக்கிங் அப்படிங்கிற ஒரு ஏரியா வரும். அதில் சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம உள்ளே வந்தோம்னா கிராமத்து சைடு நம்ம வந்தோம்னா தான் இந்த ஏரியாலாம் இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் இயற்கை காட்சிகள் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு யாங்ஷூலேருந்து, அதாவது குயிலிருந்து வர ரிவரும் வந்து இதுக்கு பக்கத்தாலேயே தான் இருக்குது. அதனாலே வந்து இங்கே வந்து எந்த ஒரு அதிகமான வந்து சத்தங்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியான சூழ்நிலை தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும், கீழே இருக்கிற வில்லா ஆகட்டும், எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஆட்கள் கிடையாது. எல்லாமே வந்து 50% மட்டும்தான் வந்து தங்கியிருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து காலியாக தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வில்லா லைன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஓடை மாதிரி போகும். நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இவங்களே வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டினவங்களே வந்து இந்த மாதிரி கட்டி விட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற யாங்ஷூ அந்த ரிவரில் இருந்து வர தண்ணியை வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வில்லாக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே வந்து ஒரு பெரிய ஹால் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வில்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து 100% வந்து ஃபர்னிச்சர், லைட்னிங் எல்லாமே பண்ண ஒரு சூப்பரான வில்லா தான் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம வந்து ஃபர்னிச்சர் எல்லாமே பண்ணியிருந்தாங்கன்னா 1 மில்லியன் ஆரம்பி வந்து எக்ஸ்ட்ரா. ஹால்லேயே வந்து பெரிய சோஃபா, அதுக்கப்புறமேட்டு டிவிலாம் வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டீ கொடுக்கறதுக்கு ரெஸ்ட் ஏரியா மாதிரி வந்து ஒரு ஸ்மால் ஏரியா ஒன்று இருக்குது. ஹால்லேயே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம், கெஸ்ட்டுக்கு வந்து ரெஸ்ட் ஏரியா ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கிடையாது, ஒரு பெட்ரூம் ஒரு பாத்ரூம் இருக்குது. கீழே வந்து ஒரு கிச்சனும் இருக்குது. கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜ் அதுக்கப்புறமேட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள், மேலே வந்து கபோர்டு வந்து நிறைய கபோர்ட் இருக்குது. கிச்சனுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம், அதுக்கப்புறமேட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது. பாத்ரூம் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்குது. பெட்ரூமும் வந்து அந்தளவுக்கு சின்னதெல்லாம் இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இந்த பெட்ரூமில் தான் நான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறது. இதுக்கடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எத்தனை பெட்ரூம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்ததை விட, அதாவது கீழே இருந்ததை விட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூமும் இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூமு, டோட்டலாக வந்து இது 3வது பெட்ரூமு. இது வந்து கிட்ஸுக்குன்னு சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரூம்பு. இதுவும் வந்து அட்டாச் பாத்ரூம் தான். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது வந்து 3 பெட்ரூம் பார்த்துருக்கோம், ப்ளஸ் 3 பாத்ரூமும் பார்த்துருக்கோம். இதில் வந்து 2 வந்து அட்டாச் பாத்ரூமு, 1 வந்து நான் அட்டாச்சு. வாவ்! இது பார்த்தீங்கன்னா பெட்ரூம் மட்டும் கிடையாது, ஒரு ஹால் ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து பெட்ரூமு, அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து பாத்ரூமும் இருக்குது. ஹால் பாருங்கள், ரொம்ப பெருசாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமும் இருக்குது. பெட்ரூம் நம்ம இந்த சைடில் தான் நம்ம வந்து ஒரு பாத்ரூம் பார்த்தோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூம் பார்த்துட்டோம். கீழே வந்து 1, மேலே வந்து 3 பெட்ரூமு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இதுக்கடுத்து நம்ம இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நல்லாவே இருக்குது, நீட்டாகவே இருக்குது. செகண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பெட்ரூம்குள்ளே தான் என்ட்ரி ஆகிறோம். இங்கேயும் வந்து அட்டாச் பாத்ரூம் தான். இந்த பெட்ரூம் வந்து வித் பால்கனியோடு இருக்குது, நல்லாவே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கீழே பார்த்த அந்த 2 இதில் வந்து பால்கனி கிடையாது, இதில் வந்து பால்கனி இருக்குது. ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வந்து அப்பார்ட்மெண்ட்டு சைடு, இந்த சைடில் வந்து மவுண்டெயினு. காலையில் பார்த்தா வியூ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5வது பெட்ரூமு. இதுதான் லாஸ்ட் ஒன்று. இதை வந்து லிவிங் ஏரியாவாக இவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஜஸ்ட் வந்து டீ குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி. பட் ஆனால் வந்து இதுவும் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமு இதுக்கு அடுத்தது வந்து நம்ம மாடிக்கு போகிறதும் வந்து இதே வழியில் தான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்க. மாடிக்கு போகிறதும் இங்கேயே தான் இருக்குது வழி. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீட்டில் மட்டும் தான் ஆளுங்க இருக்காங்க. இந்த லைனில் வந்து இந்த ஒரு வீடு, அதுக்கப்புறமேட்டு நாங்கள் இருக்க லைனில் இந்த ஒரு வீடு மட்டும் தான் எல்லாம் ஃபுல்லாக இப்போ வந்து ஆக்குபையாக இருக்குது. மற்றது எல்லாமே வந்து காலியாக தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து மாடிக்கு போகிறதுக்கு இன்னொரு வே இருக்குது. இப்போ இவங்க வாங்கியிருக்க இந்த வில்லாவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு வந்து சொந்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 70 வருஷத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டு வந்து இவங்களுக்கு சொந்தம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு தான். இங்கே வாங்குகிற நிலமாகட்டும் எல்லாமே வந்து இவங்களால் வந்து ரொம்ப வருஷத்துக்குலாம் வச்சுக்க முடியாது. கிட்டத்தட்ட 70 வருஷம், 100 வருஷம், 40 வருஷம் இந்த மாதிரி லீஸுக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே அரசாங்கத்துக்கு தான் வந்து எல்லாமே சொந்தம், நிலங்கள் ஆகட்டும், வீடு, அப்பார்ட்மெண்ட் எல்லாமே. நாம் இப்போ மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மொட்டை மாடி இப்போ நைட்டாக தான் இருக்குது, பட் ஆனால் வந்து காலையில் வந்து இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட 1950 1952 பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் வந்து சைனாவில் இருக்க எல்லா நிலத்தையுமே வந்து அரசாங்க உடைமையாக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட 250 மில்லியன் ஏக்கரை வந்து கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்குன்ட்டு வந்து தனியாக வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து விவசாயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு வந்து தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. மற்றபடி வந்து யாருக்குமே வந்து இந்த நிலங்கள் வந்து அவங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சொந்தம் கிடையாது. எல்லாமே வந்து 40 வருஷம், 60 வருஷம், 100 வருஷம், 70 வருஷம் இந்த மாதிரி தான் வந்து ரேஸுக்கு எடுக்கிற மாதிரி தான். காலையில் அப்படியே ஒரு 6:30 மணிக்கு நான் வந்து எடுத்து பார்க்குறப்ப வந்து அப்போ தான் தெரிஞ்சது இங்கே நிற்கிற நிறைய அப்பார்ட்மெண்ட் வந்து ஆளுங்களே யாரும் இல்லைன்ட்டு. இங்கெல்லாம் நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு சின்ன ஒரு ஓடை மாதிரி போகுது பார்த்தீங்களா. இதுவும் வந்து இவங்க அப்பார்ட்மெண்ட்காரங்க கட்டி விட்டது தான். பக்கத்தில் இருக்கிற அந்த யாங்ஷுலேருந்து வர ரிவர்லேருந்து அந்த தண்ணி அப்படியே இங்கே விட்டுருக்காங்க.
சுற்றி வந்து நிறையா பக்கம் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்டு ரூம்ஸ்லாம் வந்து காலியாக தான் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலுமே வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆப்போசிட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீட்டில் மட்டும் தான் ஆளுங்க இருக்காங்க. மற்ற வில்லா எல்லாமே வந்து காலியாக தான் இருக்குது. சில வில்லாலாம் பார்த்தீங்கன்னா உள்ளேலாம் செடியெலாம் முளைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் இங்கே சைனாவில் வில்லாவோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நிலங்களாகட்டும், வீடுகள் இதெல்லாமே வந்து நம்மளால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து சொந்தம். நம்ம காசு போட்டு வாங்கணும்னாலுமே வந்து 40 வருஷம், 70 வருஷம், 100 வருஷம் இந்த அளவுக்கு தான் நம்மளால் வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல்